அக்யூஸ்ட் அப்படின்னு சொன்னதுமே உங்க எல்லாத்துக்கும் டக்குன்னு ஃபிளாஷ் ஆகுறது அவர் ஏதோ கிரிமினல் போல, அவர் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாரு அப்படிதானே? சோ அக்யூஸ்ட் அப்படின்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ற கண்ணோட்டத்திலே பார்த்து பழகிட்டோம். ஆனா நிஜமாலுமே ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர், அவ்வளவுதாங்க. அவர் குற்றம் பண்ணியிருக்காரா பண்ணலையா, இல்ல அது மொத்தமா சுத்திகரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் முடிவு பண்ண போறது கோர்ட் மட்டும்தான். சோ இப்போ இந்த இடத்துலதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது presumption ஆஃப் இன்னசென்ஸ் அப்படிங்கிற பிரின்சிபல். சோ இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னா அத கோர்ட் முடிவு பண்ற வரைக்கும், அதாவது கோர்ட் இவர் கில்ட்டி தான் அப்படின்னு தீர்மானிக்கிற வரைக்குமே அவரை ஒரு இன்னசென்ட், அதாவது நிரபராதியா மட்டும்தான் பார்க்கணும். இப்ப அந்த அக்யூஸ்ட் பர்சனை அரெஸ்ட் பண்ணதுல இருந்து கோர்ட் கூட்டிட்டு போய் அவங்க டிட்டர்மைன் பண்றாங்கல்ல, லைக் வெதர் ஹி இஸ் கில்ட்டி ஆர் நாட் அப்படின்ட்டு. சோ இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்களுக்குன்னு சில உரிமைகளை கொடுத்து மனிதநேயத்தை நிலைநாட்டுறாங்கல்ல, அதுதாங்க நம்ம இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம். இப்ப நான் சொன்ன அந்த மனித உரிமைகள் சொன்னேன்ல, அது எல்லாத்தையுமே ரைட்ஸ் ஆஃப் அரெஸ்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய கான்செப்டா நம்ம ஜுடிஷியரி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இந்த ரைட்ஸ் ஆஃப் அரெஸ்டட் பர்சன். இதை லா ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாம எல்லா சாதாரண மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பர்பஸோட இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்னெல்லாம் ரைட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. அது வரைக்கும் ஸ்டே அவேர்.